உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனி தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் 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 புனித அந்தோணியாரே உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தோணியாரே உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தோணியாரே உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவால் நேசிப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போர் கிறங்கும் புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். இன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கின் நிதிக்குழுவினர். அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செய்கிற தொழிலுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அதே போல ஜேசு, துரை மற்றும் மலர் இவருடைய குடும்ப நலனுக்காக இத்திருப்பலியில் நாம் சிறந்த மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பதுவை கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பேரு மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்தோனியார் இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு அதை உள்ளிருத்தி அந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்வை மாற்றினார், இறைவனுக்காக வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவரை போல இறை வார்த்தையை நமது வாழ்வாக்கி அந்த வாழ்வு பிறருக்கு இறைவனை தருகின்ற விதமாக மாறிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசிரை நம்மீதும் நம்முடைய குடும்பங்கள் மீதும் நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகள் நம்மளுடைய தொழில் மீதும் நிறைவாக பொழிந்து ஆசிர்வதித்து சிறந்த முறையில் ஒரு நல்ல இறைவனுக்கொத்த வாழ்க்கை நாம் வாழ்ந்திட அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசிரை நமதாக்கிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோனியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவிழம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னிடத்தில் அதை அறிந்தும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 20 முதல் 39 முடிய. அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, இத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள். ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரிடம் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சி இருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும். கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலில் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களில் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து
எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரம் ஆயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவரின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்று செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நேரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. வேற்று தெய்வங்கள் பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்தவே, என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பித்தவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தமே கேட்கலையே. நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கிறேன். சரியா? அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாருக்கு எவ்வளோ நாள் எடுக்கிறீங்க? ஓகே, பிரசங்கம் தொடங்கிறதுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா? தெரிஞ்சவங்க கூட பாடலாம். சரியா? அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோனியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. எங்கள் அந்தோனியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோனியாரே. பனியில் வாழ்வும் பகிர்வுள் நிறைவும் வரவும் உன் வரவால் தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவ உந்தயவால். பனியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் உன் வரவால் தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவ உன் நினைவா. தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றார். உரிமை வாழ்வை உலகிற்கு உயர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, இறைமகன் இயேசுவின் அன்பும் தந்தையாம் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் பராமரிப்பும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உரித்தாக்குக. இன்று திருச்சபையின் ஒரு வகையான மாபெரு ஒளி விளக்காகவும் இறை வார்த்தையின் பேழையாகவும் திகழும் புனித அந்தோனியாரின் வாழ்க்கையை தியானிக்க நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித அந்தோனியார் ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: செயல்கள் பேசும்போது வார்த்தைகள் மௌனமாகின்றன. செயல்கள் பேசும் பொழுது வார்த்தைகள் மௌனமாகின்றன. உங்கள் வார்த்தைகள் போதிக்கட்டும், உங்கள் செயல்கள் பேசட்டும். உங்கள் வார்த்தைகள் போதிக்கட்டும், உங்கள் செயல்கள் பேசட்டும். இந்த ஒற்றை வாக்கியத்தை புனிதரின் முழு வாழ்க்கையையும் விவிலியம் நமக்கு கற்றுத்தரும் நற்செய்தியின் வாழ்க்கையையும் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றது. திரும்பவும் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, செயல்கள் பேசும்போது வார்த்தைகள் மௌனமாகின்றன. உங்கள் வார்த்தைகள் போதிக்கட்டும், உங்கள் செயல்கள் பேசட்டும். நம்மளுடைய செயல்களானது கண்டிப்பாக செயல்படுகின்ற பொழுது வார்த்தைகளானது மௌனமாகின்றது. இந்த வார்த்தையை புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே முழுமையாக நம்மால் உணர முடிகிறது. அவர் செயல்களின் வழியாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். செயல்கள் வழியாக அந்த வார்த்தையை பிறருக்கு உருவாக வெளிக்காட்டினார். இன்று நாம் கொண்டாடும் பதுவை புனித அந்தோனியார் வெறும் காணாமல் போன பொருட்களை கண்டு தருகின்ற ஒரு புனிதர் மட்டும் அல்ல, மாறாக அவர் இறை வார்த்தையின் வல்லமையை உலகிற்கு பறைசாற்றிய மாபெரும் போதகர் மற்றும் இறையியல் அறிஞராக இருக்கிறார். இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் ஏற்று அதன்படி வாழ்ந்து அந்த வார்த்தையையே தன் நாவின் வழியாக நெருப்பாக மாற்றி காட்டியவர் புனித அந்தோனியார். அவருடைய வார்த்தைக்கு அடிபணியாதவர்கள் யாருமே கிடையாது. அதாவது அவருடைய வார்த்தையை ஏற்காத மனிதர்கள் யாருமே
அவருடைய காலத்தில் இருந்தது கிடையாது. அவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையாகவே மாறி அந்த வார்த்தையின் வழியாக பிறரை மனமாற்றியவர். இன்றைய நற்செய்தியில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், வானும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று. இந்த வார்த்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்தான் நம் புனிதர். புனித அந்தோனியார் தன் வாழ்நாளில் இறை வார்த்தையை ஆழமாக தியானித்தார். புனிதத்தின் சாரம் வார்த்தையில் உள்ளது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆகவே திருவிவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரின் நேரடி குரல் என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார், நம்பினார். உன் வார்த்தையின் பாதையில் என் காலடிக்கு ஒளியாக இருக்கிறது என்ற திருப்பாடல் 119 அதிகாரம் 105 வரிகள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இறை வார்த்தையை தவிர வேறு எதையும் ஒரு மனிதனின் ஆன்மீக தாகத்தை தணிக்க முடியாது என்பதை இந்த வார்த்தையானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. அதைத்தான் யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 6:67 இருந்து 69 வாசித்தோம் என்றால் அதில் குறிப்பிட்டிருக்கின்ற வார்த்தைகள், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வதன் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்று பேதுரு ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூறுவார். இந்த வார்த்தை புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் முழுமையடைவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்தோனியார் திரு வார்த்தையை முழுமையாக கற்றுக்கொண்டவர். புனித அந்தோனியாரின் வார்த்தைகளில் ஒரு பெரிய வல்லமை இருந்தது. அவர் பேசிய வார்த்தைகள் மக்களின் இதயங்களை தொட்டன, பாவிகளை மனம் திருப்பச் செய்தன. அவர் ஒரு முறை இப்படித்தான் பிரசங்கம் செய்ய சென்ற பொழுது மனிதர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தங்களுடைய உள்ளத்தை பறிகொடுத்த மக்களாக இருந்ததை அவர் கவனித்தார். அவர் அந்த முறையில் அன்பின் அகலம் பாவிகளின் குறுகிய இதயத்தை விரிவுபடுத்துகிறது. வரலாற்றில் அந்த ஒரு மேன்மையான ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் புனிதமாக புதுமையாக நிகழ்த்து காட்டியவர் புனித அந்தோனியார். அப்பொழுது அங்கிருந்த கடலில் இருந்த மீன்கள் அவர் போதித்த அந்த போதனையை கேட்பதற்காக வெளிவந்தது. துள்ளி வரும் மீன்களே சொல்லும் மொழி கேட்பீரே, உள்ளமுள்ள மானிடர்க்கு உங்கள் அறிவேதுமில்லை, கள்ளமில்லா உங்களுக்கு கர்த்தர் துணையாக வந்தார், கடலிலும் வீடு கட்டி காவலுக்கு வந்து நின்றார். தன்னுடைய அந்த விரை வார்த்தையை முழுமையாக உணர்ந்தவர் அந்தோனியார். அவர் மட்டுமல்ல, அவரோடு வாழ்ந்த அனைவரும் அதை உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நம் புனிதர் அந்தோனியார். மனிதர்களுடைய உள்ளம் மங்கிய பொழுது, உலகத்தினுடைய ஆசையில் மீது நாட்டம் கொண்டிருக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போது, ஏன் இந்த இயற்கையே அவருடைய வார்த்தையை கேட்டதாக இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கின்றது. மீன்கள் அவருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக துள்ளி குதித்ததாக அவருடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மீன்கள் கூட கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தன என்றால், இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மக்களாகிய நாம் எவ்வளவு தூரம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இறை வார்த்தை நாம் இதயத்தில் கடினமான பாறைகளை உடைத்து அன்பையும் மன்னிப்பையும் விதைக்கின்றது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 4 வசனம் 12 சொல்லப்பட்டிருக்கின்றது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினால் கூர்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இறைவனுடைய வார்த்தை அன்பையும் மன்னிப்பையும் விதைக்கின்ற விதமாக மாறுகின்றது. இவ்வாறு புனித அந்தோனியார் நமக்கு விட்டு சென்ற மிக மிக முக்கியமான போதனையில் இதுதான். அவருடைய அந்த செயல்கள் வார்த்தைகளை விட சுத்தமாக பேசுகின்றன. வார்த்தைகள் கற்பிக்கப்பட்டு உங்கள் செயல்கள் பேசட்டும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய அந்த செயல்கள் வார்த்தையாக மாறி அவை பிறருக்கு உதவுகின்ற விதமாக மாற வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும், அவை
தூய ஆவியாரிடமிருந்து வர வேண்டும் என்று சொல்கிறார். அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் போலித்தனமான போதர்களைப் போல அல்லாமல் அவர் தன் போதனையின்படி வாழ்ந்து காட்டினார். அதுவே இறைவார்த்தையின் உண்மையான வல்லமையாக திகழ்ந்தது. ஆம் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். அங்கு ஆகாப் தன்னுடைய போலி தெய்வத்தை வணங்க, பால் என்ற அந்த தெய்வத்தை வணங்க அவருடைய அந்த போதகர்களை அழைப்பதை பார்க்கிறோம். எலியா அவர்களுக்கு ஒரு 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 சேலஞ்ச் வைக்கிறார். அந்த டெஸ்டிலே அந்த தெய்வம் இல்லை என்பதை உறுதி காட்டுகின்றார். தங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம், இஸ்ராயல் கடவுளின் தெய்வம் உண்மையான கடவுள் என்பதை தன்னுடைய செயல்களின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு ஏற்பட்டது. அவர் ஒரு ஊரிலே பணியாற்றிய பொழுது அங்கிருந்த ஒரு பிற மதத்தை சார்ந்தவர் உங்களுடைய அந்த திவ்ய நற்களில் இருக்கின்ற அந்த இயேசுவை வணங்க இந்த கழுதையால் முடியுமா என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறான். அந்த நேரத்திலே புனித அந்தோனியார் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அந்த நற்கருணையை, திவ்ய நற்கருணை கொண்டு வந்து அந்த கழுதை முன்பாக நிற்கின்ற பொழுது, உன்னை படைத்த இந்த ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்தின்னு சொன்ன பொழுது, பசியோடு இருந்த அந்த கழுதை முட்டங்கால் போட்டு அந்த இறைவனை துதிப்பதை, அந்த இறைவனை வணங்குவதை நம்மால் உணர முடியும், நம்மால் காண முடிகின்றது. ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இருந்தது போல அன்று புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே பல தருணங்களை சந்தித்தார். ஆனால் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த அவருடைய வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த விசுவாசம் அவரை அங்கு வெற்றி பெறச் செய்தது. இங்கும் கூட எலியாவை வெற்றி பெறச் வைக்கின்றது. எப்படி என்றால், பால் என்ற அந்த தெய்வமே கிடையாது, அது ஒரு பொய்யான தெய்வம். ஆகவே இஸ்ராயல் மக்களுடைய உண்மையான கடவுளை எலியா அழைத்த பொழுது நெருப்பு வடிவத்தில் வந்து அந்த பலி பொருட்களையும் அந்த தண்ணீரையும் சுட்டெரிப்பதை பார்க்க முடிகிறது. அதை பார்த்தவுடனே மக்கள் உண்மையான கடவுளை நம்பி விசுவசிக்கின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இறை வார்த்தையை முழுமையாக நம்ப வேண்டும் என்று நம்ம புனிதர் வழியாக ஆண்டவர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா? அந்த இறை சட்டத்தை, அந்த இறை வார்த்தையை நம்மளுடைய உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நாம் வாழ தயாராக இருக்கின்றோமா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கூறுவார், திருச்சட்டத்தையோ அல்லது இறைவாக்குகளையோ நான் அழிக்க வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்வார். திருச்சட்டம் என்று சொல்கின்ற பொழுது யூதர்கள் வைத்திருந்த பல்வேறு வகையான சட்டங்களை குறிப்பது அல்ல. இங்கு திருச்சட்டம் என்று சொல்கின்ற பொழுது கடவுளுடைய பார்வையில் அது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்கின்றது. யூதர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு வகையான சட்டங்களை வைத்திருந்தார்கள். சொல்வார்கள் 613க்கு அதிகமாக சட்டங்கள் வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த சட்டங்களை அவர்கள் முழுமையாக பின்பற்றினார்கள். ஆனால் மனிதனை அவர்கள் மதிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்வது, என்னுடைய கண்ணோட்டத்தில் மக்களையும் திருச்சட்டத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் அதாவது அடிபட்டு கிடைக்கிறான் என்றால் நாம் கோவிலுக்கு வருவதை விட அந்த மனிதனுக்கு உதவி புரிவது என்பது திருச்சட்டமாக இருக்கின்றது. அது இறைவனுடைய பார்வையில் பலி அல்ல, மாறாக இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நாம் புனித அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை அவ்வாறு நிகழ்த்தியிருக்கிறார். அதாவது ஒரு முறை அவர் இந்த குருமடத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது இப்படித்தான் அவருடைய குருமடத்தினுடைய அதிபர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அந்த காலத்தில் திருப்பலி இப்படி அல்ல, மாறாக எனது பீடத்தை நோக்கி திருப்பலி இருந்தது. அவ்வாறு எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அந்தோனியார் வெளியிலே முழந்தால் படியிட்டு ஆழ்ந்த ஜெபத்தோடு இருந்தார். திடீரென்று நற்கருணை நற்செய்தி வாசகம் போய்கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்தோனியார் திரும்பி அந்த பக்கமாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். இதை கவனித்து கொண்டிருந்த சக சகோதரர்கள் திருப்பலி முடிந்தவுடனே அந்த அதிபரிடமே சொன்னாங்க, நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது, நற்செய்தி வாசிக்கின்ற பொழுது அந்தோனியார் திரும்பி அந்த பக்கம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் என்று. உடனே அந்தோனியார், அந்த அதிபர் அந்தோனியாரை கூப்பிட்டு தன்னுடைய ரயில் கேட்கிறார், இது உண்மையா என்று.
உடனே அந்தோனியார் அதை ஒத்துக்கொள்கிறார். உடனே அந்த அதிபர் 100 சாட்டை அடி முதுகில் அடிக்கிறார் அவரை. சரியா? அந்த காலத்தில் ரிலிஜியஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா 2 வகையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதாம். ஒன்று சாட்டையால் அடிப்பது, இரண்டாவது ஒன்று உண்டுகின்ற அறையிலே முழந்தால் படியிட்டு, சகோதரர்களே நான் செய்தது தவறு என்னை மன்னியுங்கள், சகோதரர்களை நான் செய்தது தவறு என்னை மன்னியுங்கள் என்று திரும்ப திரும்ப அவர்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் முழந்தால் படியிட்டு அந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருக்க வேண்டுமா. ஆனால் அந்தோனியாருக்கு சாட்டையிட்டு கொடுக்கப்பட்டது. அந்த 100 அடியும் வாங்கிய பிறகு அதிபர் கை வலிக்க அடித்தார். முடித்த உடனே அவரை கேட்கிறார், எதற்காக இவ்வாறு செய்தாய், உன்னிடம் பதில் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர் சொல்வார், அந்த பக்கமாக ஆழ்ந்த கடலிலே ஒரு கப்பலிலே கிறிஸ்தவர்கள் நிறையா இருந்தாங்க. அவர்கள் மத்தியிலே ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது எழுந்தேற்றமானது போய்கொண்டிருந்தது, என்னுடைய கண்களுக்கு தெரிந்தது. ஆகவே நான் திரும்பி சாஷ்டாங்கமாக அந்த ஆண்டவரை வணங்கினேன் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களை, அவ்வளவு அவர் ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர், வார்த்தைக்கு ஏற்றாற் போல வாழ்ந்தவர், மனிதர்களுடைய அந்த தன்மையை முழுமையாக உணர்ந்தவர். ஆகவே யூதர்களைப் போல திருச்சட்டம் என்று சொல்கின்ற பொழுது சட்டங்கள் மட்டும்தான், ஆனால் அந்த 2வது வருகின்ற அந்த பாகத்தை விட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது மனிதத்துவம் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை முதன்மைத்தனமாக மாற்றினார். தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை அல்ல, மாறாக அனைவருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணித்தவர். இறைவனுடைய திருக்கண்களில் எவை முக்கியம் என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அன்பை ஒரு அச்சாணியாக கொண்டுதான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் அந்த உலகத்திலிருந்து அந்த அன்பை எடுத்துவிட்டோமே என்றால் கண்டிப்பாக உலகம் சுழல்வதை கூட முடித்துவிடக் கூடும் என்ற அந்த ஒரு அளவுக்கு நம்மால் உள்வாங்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, திருச்சட்டம் என்பது நாம் எழுதப்பட்ட அந்த சட்டங்கள் மட்டும் அல்ல, மாறாக அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது, அவை மனிதத்துவம். ஆகவே கடவுளுடைய பார்வையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புனித அந்தோனியார் தன் வாழ்வில் அதைத்தான் ஒழுங்குபடுத்தினார், அதைத்தான் வாழ்ந்தார். தன் வழியே இறைவனுக்கு ஏற்றாற் போல மாற்றினார். அந்த இறை வார்த்தையை முழுமையாக பெற்று அந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். நாமும் பல நேரங்களில் கோவிலுக்கு வருகிறோம், திருப்பலியில் கலந்து கொள்கிறோம், பல பிரசங்கத்தில் கேட்டிருக்கின்றோம், இன்னும் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் மாறி இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் அது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். திருப்பலியில் நல்ல பக்தியாக, நல்ல சந்தோஷமாக, நல்ல மகிழ்ச்சியாக நல்லா இருப்போம். சரியா? சாமியார் நல்லா பேசுகிறாரு, ஓகே, நல்லா கேட்கும், நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. பூசை முடிஞ்ச உடனே ஃபாதர்கிட்ட ஃபாதர் உங்களுடைய பிரசங்கம் நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவீங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளத்தை சென்று பாருங்கள், ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? இல்லை ஏற்பட நாம் விடுகிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அவை மிக மிக குறைவாகவே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அந்தோனியார் வாழ்க்கையில் பாருங்க, அவர் போதிச்ச ஒவ்வொரு போதனையிலும் என்னது, மக்கள் மனம் திரும்பினார்கள், பாவிகள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வு அவருக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறதா என்றால் அது நம்ம ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களை, தந்தையர்கள் வந்து பிரசங்கம் வைக்கிறாங்க, நம்மளுடைய உள்ளத்தை தொடுகிறார்கள். அந்த தொடுதலின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். பல நேரங்களில் அந்த மாற்றத்தை இழந்த மக்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுதும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த நாட்டத்தை நாம் விட்டு இறைவனுடைய வார்த்தைக்கு முழுமையான ஒரு பங்கை நம் வாழ்க்கையில் அளிப்போம். அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையில் முழுமையாக அழித்தார். ஆகையினால்தான் அவருடைய நாவு இன்னும் அழியாமல் இறைவனால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் பேசிய அந்த வார்த்தை இன்னும் அவருடைய அழியாவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. நாம் மற்றவர்களோடு வாழ்கின்ற பொழுது நாம் எவ்வாறு வகையான வார்த்தைகளை பேசுகிறோம்? நம் குடும்பங்களில் வாழ்கின்ற பொழுது நம் கணவன், மனைவி, பிள்ளைகள் மத்தியிலே அந்த இறைவனுடைய வார்த்தை வருகிறதா? இல்லை இந்த உலகத்தினுடைய நாயகன் சாத்தானுடைய
வார்த்தைகள் வருகிறதா? பல நேரங்களில் குடும்பங்களில் பார்க்கிறோம், தீய வார்த்தைகளை பேசுகிறோம். இருக்குதா இல்லையா? பிள்ளைங்க பேசுகிறாங்க, பிள்ளைங்க பார்க்குறாங்க, நாமும் பார்க்குறோம், நாமும் பேசுகிறோம். அதில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? அந்தோனியாரை நம்முடைய புனிதராக, நம்முடைய காவலராக நாம் கொண்டிருக்கிறோம். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்தோனியாரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். சரியா? அவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாம் வாழ தயாராக இருக்கணுமா? நம் குடும்பங்களில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆகட்டும், என்ன செய்வோம்? அவ அப்படி போனா, இவ எப்படி பேசுறா, அவ எப்படி இருந்தா அப்படி இருந்தாண்டு என்ன செய்கிறோம்? மற்றவங்களை நாம் தவறாக பேசுகிறோம். ஒருத்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிறருக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? பிரேஸ் தி லார்ட். வாழ்வை கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், எதை கொடுக்க வேண்டும்? வாழ்வை கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை வாழ்வை கொடுக்கிறதா? பிரேஸ் தி லார்ட். வாழ்வை கொடுக்கிறதா அன்புக்குரியவர்களே? கொடுக்கிறதா? திருப்பலியில பங்கு கொள்றோம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, சாமி நான் அப்படியே ஜோம் பண்ணி அப்படி எலவேஷன், எனக்கு ஜோம் பண்ணி அப்படி எலவேட் ஆகுறேன் அப்படிம்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி ஜோம் பண்ணி அப்படியே எலவேட் ஆயிரும் சாமி. ஆனால் கொஞ்சம் அவங்க வீட்டு பங்கு பாருங்க, எல்லா புது புது வார்த்தை, அதாவது உங்களுக்கு தெரியாது, டிக்ஷனரி போட்டு பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் டிக்ஷனரி இருக்கும், அதை போட்டு பேசுவாங்க. யாராவது வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கட்டும், என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம் நம்ம? அவளுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, பாரு ஒரே பில்டிங்கு தான், ஒரே காரு தான், ஒரே ஜுவல்ஸ் தான் நிறையா. என்ன சொல்கிற அன்புக்குரியவர்களே? இவை அனைத்தும் நம் அந்தோனியார் நமக்கு காண்பித்த வாழ்வினுடைய தனத்தில் கிடையாது. நாம் என்ன நினைக்கின்றோம்? இந்த உலகத்தை சார்ந்தது மட்டும் நினைக்கிறோம். இந்த உலக செல்வம் நமக்கு நிலைவாழ்வை தராது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இறைவனுக்கு உரியதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவர் தருகின்ற அந்த வாழ்வில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றி பிழைக்கின்ற அந்த தன்மை நமக்கு வேண்டாம், அது சாத்தானுக்குரியது. ஆனால் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த வாழ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் இயேசும் நம் பதவி புனித அந்தோனியாரும் நம்முடைய வாழ்க்கையில் இன்று விரும்புகிறார். நான் இறைவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு, அந்த காலத்தில் அதிகமாக பைபிள் கிடையாது, அந்த காலத்தில் அதிகமாக பைபிள் கிடையாது. ஆனால் இவங்க எப்படிலாம் பைபிள் படித்தாங்க தெரியுமா? மெமரைஸ் பண்ணாங்க, அந்த பைபிளை மெமரைஸ் பண்ணாங்க. இப்போ அந்த பிள்ளைங்ககிட்ட ஒரு பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்லுங்கள், வாசிக்க சொல்லுங்கள், ஐயோ அந்த தமிழ் படிக்கிற பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு பேராகிராஃப் கூட ஒழுங்காக நம்முடைய குழந்தைகளை வாசிக்க முடியல. காரணம், அந்த காலத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸி அக்சஸ். இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி ஈஸி அக்சஸ் அந்த காலத்தில் கிடையாது. சரியா? ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க கப்பலில் ட்ராவல் பண்ணணும், இல்லை நடந்து போகணும். சபரியார் வாழ்க்கையில் பாருங்க, அவரும் அப்படி தான், அந்தோனியார் வாழ்க்கையிலும் அப்படி தான், நடந்து போகணும் இல்லை கப்பல் வழியாக போகணும். ஸோ அப்படி நம்மளுடைய குழந்தைகளால் வாசிக்க முடியல. உங்களால் உங்கள் குழந்தைகளை வீட்டில் பைபிள் வாசிக்க வைக்க முடியுதா? பெற்றோர்களை எங்களோட கேட்கிறேன், வைக்க முடியுதா? மொபைல் கொடுக்குறீங்க, அப்படி தானே? மொபைல் ரொம்ப ரொம்ப நல்லது, அப்படி தானே? ஒரு சிலர்லாம் சாப்பிடும்போது ஒரு பக்கம் இந்த மொபைல், இந்த சைடு இங்கே, அதாவது நம்ம ரெண்டு கை யூஸ் பண்ண முடியும் தானே மொபைல் யூஸ் பண்ணும்போது. ஆனால் ஒரு பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டே சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இப்படி கேட்குறேன், ஏம்மா இப்படி ஒரு கையால் இப்படி பண்ணினா சாப்பாடு இப்படி உள்ள போகும், அது போகும், அது ஈஸியாக போகும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நீங்கள் சிரிக்கிறீங்க அன்புக்குரியவர்களே, என்ன கொடுக்க வேண்டும்? இறை வார்த்தையை கொடுக்க வேண்டும், திருவிவிலியத்தை கொடுக்க வேண்டும். எப்படியாவது அந்த பிள்ளையை கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் வாசிக்க வைக்கணும். வெளியில் போகிறதுக்கு முன்னால், இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை எந்த விதமான ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு போகின்ற பொழுது இறை வார்த்தையை வாசித்து ஒரு ஜெபமாவது, அதாவது ஒரு அருளிந்த மரியை தன்னுடைய வார்த்தையால் வாயால் சொல்லி உச்சரித்து அதன் பிறகு வெளியில் போகணும். எத்தனை குடும்பங்கள் நடக்குது? எத்தனை குடும்பங்களில் திருக்குடும்ப ஜெபமாக நடக்குது? சாமி நாங்கள் கோயிலுக்கு வரோம்ல, முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை அன்புக்குரியவர்களே. எந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பம் கடைசி வரை ஒன்றா இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை அந்தோனியார் ஏற்றுக்கொண்டார், அதன் அதனால் இறை வார்த்தையாக தன்னை மாற்றிக்கொண்டார்.
அதே போல இன்று உங்களையும் என்னையும் அந்த இறைவார்த்தையாக மாற அழைப்பு விடுக்கிறார். அதை ஏற்று அவருக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமாம். புனிதரை போல இறை வார்த்தையை நம் வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்க்கை அமைத்து ஆண்டவர் நம்முடைய வீட்டையும் நம்முடைய உள்ளத்தையும் நம் வாழ்க்கையும் ஆளுகின்ற ஒரு வெற்றி வீரராக மாற அருள் வேண்டி இத்திருப்பலில் மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசி நமதாக்கிக் கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். கோடி அற்புதர் என்ற பெயர் பெற்ற புனித அந்தோணியார் வழியாக இறைவன் நம் மீது ஏராளமான நன்மையை பொழிய இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் நாங்களும் அது தயவும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று இவ்வுலகில் ஆணும் எதிர்கொண்டு போர் புரிந்து இழ வாழ்வை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சிற்றின் பாசைகளை வெறுத்து துர்குணங்களை அகற்றி திருச்சபையின் கட்டளைப்படி ஒழுக வேண்டும் என்று ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் எந்த உதவியை புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இவர்களின் மறைவுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று திருச்சபை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளி பெற வேண்டும் என்று அன்பு விசுவாசம் இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல் நலமடைய வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காக அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே. உம் பாதையிலே பயணமாகுவே. உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விளைகின்றேன். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விளைகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து தளர்ச்சி நீங்கி வளர்ச்சி காண வழி மாறுதே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மணிகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியார் இடையராத ஒளிவித்தது போல
தூயாவினுடைய நம்பிக்கையான் ஒளியினால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தனுடைய நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கையை எடுத்து காட்டால் அதற்கு நீர் வழிபூட்டுகின்றீர். அவருடைய படிப்பணியால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதரணிகளோடும் புனிதர் பிறந்தோடும் நாங்கள் சேர்ந்து உமது புகழ்ச்சி பண்ணை செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்றி சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சூசேநாதன் எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும்பெத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறிந்திருந்து கழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அள்ள அள்ள குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அள்ள அள்ள குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. குருதியிலே இறையுடலே இதயங்களே தேடுதோ. குருதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலில் இணைந்திட இதயங்கள் தேடுதோ. சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் குருதியும் மனிதரில் பாயுதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாடும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாடும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையோ. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. பொழுதிலே பூமழையே, பூமியின் சுவாசமே. பொழுதியில் விழுந்த விதைகளின் மேலே ஒரு துளி மழையென நீ வந்தாய். இருளிலும் துயரிலும் அழுதிடும் பொழுதில் இதயத்தின் காயங்கள் ஆற்றினாய். உடலாலே நான் செய்த பாவங்களை உன் உயிருக்குள் வழியாக உணர்ந்தாயே. உடலாலே நான் செய்த பாவங்களை உன் உயிருக்குள் வழியாக உணர்ந்தாயே. நின்னாளில் இந்த நுள்ளம் வாருமே, எந்நாளும் முன்னருளில் வாழுவேன். நின்னாளில் எந்த நுள்ளம் வாருமே, எந்நாளும் முன்னருளில் வாழுவேன். வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவள ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி எறிதல். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்வீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமேன். நோயாளிகளின் ஆசீர்வாதத்தில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கின் நிதிக்குழுவினர். இன்று விசேஷமாக நமக்கு வருகை தந்திருக்கிறவர் அருள் தந்தை ஜெனால்ட் அவர்கள், ஜெனால்ட் அமல் ரீகன் அவர்கள். விசேஷமாக இன்று நான் கேட்டுக்கின ஃபாதர் வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரியாத முகம் இல்லை. பார்க்க போனால் இந்த பங்கில் இந்த மண்ணின் மைந்தன் கூட சொல்ல முடியலாம். அப்படி இருக்கக்கூடியவர் எப்போ லீவுக்கு வந்தாலும் இங்கே வந்துட்டு நமக்காக திருப்பலி ஆற்றி செல்கின்ற நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதோ நான் வந்து அவர் லாஸ்ட் டைம் ஹாலிடேஸ்க்கு வந்து கேட்டுக்கினப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக ஃபாதர் நான் வரேன் அப்படின்ட்டு சொன்னேன் நான். ஆனால் அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. முன்ன வந்து கோவாவில் இருந்தார். இப்போது வந்துட்டு அவர் ஹொசூரில் திருதி ஆண்டவர் பங்குல வந்துட்டு அவர் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் திருவிழா வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தந்தை அவர்களை கேட்டுக்கினேன். அவர் சொன்னார், ஃபாதர் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் ஃபாதர், அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க ஃபாதர், ஆண்டவர் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. நீங்கள் இந்த பங்கில் வந்து அந்த நவநாள் பூசை வைக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இதோ இங்கு நம் மத்தியில் வந்து இன்று இந்த திருப்பலியை சிறப்பாக ஆற்றி நமக்கு நல்ல ஒரு மறையுரையை கொடுத்து பாடல் மூலியமாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி பிறகு நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். தந்தை அவர்களை முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
இறுதி பாடல்